எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாரையும் ஒன்றா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து நாங்கள் யார் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் யார் அப்படின்றத சொல்லிடலாம். நான் வந்து கிரேசி தமிழச்சி சேனல். இது யாரு? காயு மதுரை ஷாப்பிங் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்ல. இது யாரு? ஸோ நான் வந்து ஷாப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம 3 பேருமே சேர்ந்து இது வந்து ஒரு கம்பைன்டு ஒரு vlog. இது வந்து கொலாப் வீடியோ, கொலாப் vlog. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி ஒரு vlog பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு vlog பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் அதுக்கான ஒரு பிகினிங், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு டைம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து இந்த ஒரு vlog வந்து ரொம்ப ஸ்பெஷலான, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு vlog-ஆக இருக்கும். இந்த vlog வந்து நம்ம காயுவோட குடும்ப மெஸ்ஸில் இருந்தால் வரப்போகுது. ஸோ காயு மதுரை ஷாப்பிங்கோட காயு வந்து பார்த்திங்க அப்படின்னா வள்ளி மெஸ், ஸ்ரீ வள்ளி மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கலத்தில் ஒரு 50 வருடமாக பாரம்பரியமான ஒரு மெஸ் வந்து குடும்பம் சார்பாக நடத்திட்டு வராங்க. இது இவங்களோட தாத்தாக்கு அடுத்து இவங்களோட அப்பா அண்ட் அடுத்த தலைமுறையாக இப்போ இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு மெஸ்ஸை ரொம்ப சூப்பராக நடத்திட்டு இருக்காங்க. எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒவ்வொரு ஐட்டம்ஸும் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன வச்சுருக்காங்க, இவங்க கடையில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட நட்பு நட்புக்காக இந்த ஒரு vlog நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இன்னும் நிறைய பேசுவாங்க ஷாப்ஸ் அண்ட் பிஸ்னஸில். அவங்க பேச போகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதையும் கேளுங்க. நானே நிறைய பேசிட்டேன், நீ ஏன் எவ்வளோ நேரம் தான் பேசுவ அப்படின்னு சிரிக்கிறாங்க, எனக்கு தெரியுது. அடுத்து அவங்களே பேசுவாங்க. அவங்களே பேசுவாங்கன்னு சொல்லிட்டு 1 மினிட் கழிச்சு தான் எனக்கு மைக் வந்திருக்கு, பார்த்தீங்களா? ஓகே, கிரேட். ஓகே, ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம், இது வந்து நட்புக்காக ஒரு ரிவ்யூ பண்ணுறோம். இது வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுட் ரிவ்யூலாம் நாங்கள் பண்ணதே கிடையாது. இது வந்து நம்மலாம் சிறு தொழில் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் எங்களுடைய எல்லா சேனலும் இருக்குது. இதில் முதல் முறையாக நான் வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். ஸோ நாங்கள் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா சாப்பிட்றதெல்லாம் நமக்கு வந்து எண்ணம் போகுதே தவிர ரிவ்யூ சொல்கிறத டக்குன்னு வரமாட்டேங்குது. அதை நீங்கள் பார்த்தா தெரியும். ஸோ இந்த மெஸ்ஸு வந்து நம்ம காயு, நம்மளுடைய தோழி இவங்க காயு வந்து வச்சுருக்காங்க. இந்த ஸ்ரீவள்ளி மெஸ்ஸுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஓஹோ, எனி டைம் கிடைக்கும். நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் கிடைக்குமா? காலையில் 7 மணிக்கு. நீங்கள் தானே எனி டைம் சொன்னீங்க. போடுறீங்களா? அது என்னது மிளகுத்தூளா? எல்லாம் மேஜிக் இது. சரி, ஓகே. மேடம் வந்து மேஜிக் மசாலா போடுறாங்க. வேற எந்த கடையிலையும் கிடைக்காது. போடுங்க பார்ப்போம். இதுதான் மேஜிக் மசாலாவா? அப்போ காரமாக இருக்குமா? ஓகே, வித்தியாசமான சுவை. ஓகே, வள்ளி மெஸ்லேயே கிடைக்கிற ஸ்பெஷல் ஐட்டம். ஓகே, அதுவும் எனி டைம் சொல்லிட்டீங்க. அது வந்து கிரேசி தமிழச்சி ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க. எப்படி இருக்குது சாப்பிட்டோன்னே சொல்லணும். ஸ்பைசியா இருக்கா? எல்லாமே கலந்த சுவையா இருக்கு. இதுல வந்து ஒரு ஸ்வீட்னஸ் தெரியுதா? ஆர்வத்தில் அதிகமாக சாப்பிட்டாங்க, அதனால இப்போ தண்ணி சாப்பிட்றாங்க மேடம். மெதுவாக ஒன்றும் அவசரம் இல்லை. ஓகே, ஒரு ஆர்வத்தில் சாப்பிட்டீங்க. அடுத்து 12 மணிக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகிடும். 12 மணிக்கு ரெடி, 11:30க்கு ரெடி ஆகிடும். சமயத்தில் என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் காய் வெட்டத்துக்கு லேட் ஆனால் மட்டும் 12 மணி ஆகிடும். 12லேருந்து 3:30 வரைக்கும் சாப்பாடு இருக்கும். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ மதிய உணவு சாப்பாட்டு நேரம். இது புடலங்காய் கூட்டு. இது என்னது?
அவரைக்காய் பொரியல் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை ஊறுகாய் வச்சுருக்காங்க. இது வெங்காயத்தூள் பஜ்ஜி. இது வெங்காயத்தூள் பஜ்ஜி நம்ம எடுத்துருக்கோம் ஏற்கனவே ஷார்ட்டு. காலிஃப்ளவர் ரோஸ்ட். காலிஃப்ளவர் ரோஸ்ட் எங்களுக்காக தான் வைக்கிறீங்களா இல்லை மீல்ஸோட சேர்ந்து வருதா? ஸ்பெஷல் ஐட்டம் இது. இதெல்லாம் ஸ்பெஷல் ஐட்டம். ஆமா, நம்மளுக்கு தனி எங்கப்பா ரைஸ் வச்சுட்டாங்க. வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் சாதம். ஓ, உங்களுக்கு ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இல்ல, எனக்கு தெரியும், இருந்தாலும் எல்லாருக்கும் நான் சொல்றேன், இதுதான் ரைஸ். சாம்பார். ஓகே, விடுங்க சாம்பார். என்ன சாம்பார்? வெண்டைக்காய் சாம்பார். சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூடாக நிறைய ஐட்டங்கள் இருக்கு, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம். ஓகே டன். சாம்பார் காலி ஆயிடுச்சு. அடுத்து ஏதோ குழம்பு வச்சிருக்காங்க. சாம்பார் சூப்பராக இருக்குது. அதாவது காரம் உப்பு இதெல்லாமே ரொம்ப கரெக்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாம்பார் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்து வந்து குழம்பு விட போகிறாங்க. புளிக்குழம்பு. நீங்கள் உப்பு காரம் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கணும், வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் இருக்கவங்க கூட கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப லிமிட்டடாக கரெக்டாக உப்பு எல்லாமே போட்டு. அதாவது வள்ளிமஸில் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸ்பைசியாக உப்பு காரம் அந்த மாதிரி ஆயிலாக எல்லாமே சேர்த்து இருக்காது. வீட்டு சமையல் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்டாக சொன்னாங்க, வீட்டு சமையல் மாதிரி. எல்லாருமே சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. எப்படி எடிட் பண்ணுவீங்க? தெரியலங்க, நானும் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிடுவோம். ரிவ்யூ பண்ண வந்து எப்பவுமே டெக்ஸ்டைல் சாப்பிட்டோம். இப்போ தான் நம்ம வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோம். இது வந்து ஒரு நட்புக்காக. பிரேசில் அந்த இலையை பாருங்க, பிரேசில் மேடம் இலையை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி தராங்க, வந்து கற்றுக்கோங்க. பிரேசில் மேடம் வந்து இலை கூட வந்து டேஸ்ட் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இலையில எப்படி நம்ம சாப்பிட்றோம்ல எடுத்து, அதுலேயே இலையோட ஃப்ளேவர் இறங்கிரும் நான் நினைக்கிறேன். இலையில சாப்பிட்றது தான் நம்ம பாரம்பரியம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரசம் கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ கூட்டு, பொரியல், சாதம், வெண்டைக்காய் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம், ஒரு அப்பளம், மோர், எலுமிச்சை ஊறுகாய். ஸோ இதுதான் வந்து ஒரு மீல்ஸோட செட்டு. விலை வந்து ஒரு மீல்ஸ், ஒரு சாப்பாடு விலை வந்து 70 ரூபாய். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. இது வந்து ஒரு மெஸ்ஸு. ஸோ ஒரு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருந்தது. அளவான காரம், அளவான உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அருமையான ஒரு மதிய சாப்பாடு. நம்ம அடுப்படியில் அவங்க சமைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, வீட்டு பாரம்பரிய முறையில் இவங்க வந்து இப்போ வந்து தாளிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இப்போ தக்காளி கையில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உண்டானது ஃபஸ்ட்டு வெரைட்டி வந்து மசால் தோசை. அதுக்கு உண்டான மேக்கிங் வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட் வெரி குட். இப்போ நாங்கள் வந்து ஆக்சுவலி மீல்ஸ் சாப்பிட்டோம். நானும் வந்து கிரேசி தமிழச்சி மேடம் இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்து மீல்ஸ் வந்து சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என்னால் வந்து பேச முடியல, தமிழச்சி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் வெரி குட். ஆக்சுவலி மெஸ் வந்து வீட்டு சமையல் எப்படி இருக்குமோ அது போல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை வந்து சமைக்கிறது பார்க்க போகிறோம். இவங்க வந்து தோசை வந்து பல வெரைட்டி தோசை. நம்ம வெரைட்டி ரைஸ் தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து வெரைட்டி தோசை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெஸ்ஸில் என்னென்ன வெரைட்டி தோசை கிடைக்கும் அப்படிங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் இப்போ மேடம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க பார்ப்போம். இந்த அடுப்படியே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். கிராமத்து சமையல் இது. ஸ்ரீவள்ளி மெஸ், திருமங்கலம். இந்த மெஸ்ஸுக்கு வந்து முதல்ல வந்து அவங்க ரிவ்யூ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மக்கிட்ட கேட்டுக்கிட்டதே அவங்க வந்து இந்த இரவு நேரத்தில் வந்து அவங்க விதவிதமான தோசைகள் போடுறாங்க, அதுக்கு தான் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து சீக்வன்ஸ் படி காலையில் வந்து நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். பட் வந்து இந்த தோசைகள் வந்து நம்ம மதுரையில் ஐயப்பன் தோசைன்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து 70 வகையான தோசைகள் வந்து அந்த ஐயப்பன் கடையில் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தா கூட உங்களுக்கு அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வகை தோசை வந்து சாயந்தர நேரத்தில் வந்து இவங்க வந்து நம்ம மெஸ்ஸில் போடுறாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா, அதாவது வழக்கமாக வந்து சாதா தோசை, ஸ்பெஷல் தோசை இதெல்லாம் இருக்குது. அதை தவிர வந்து இவங்க பூண்டு தோசை, அதாவது பூண்டு காரம் தோசை, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் தோசை, அப்புறம் சன்னா தோசை, மஷ்ரூம் தோசை, இந்த மாதிரி வந்து பல வகை தோசைகள் வந்து போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க போட்டுக்கிறது வந்து நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்காக சின்னதாக போடுறாங்க.
இந்த தோசை வந்து சின்னதாக அவங்க வந்து செய்கிறாங்க. பட் வந்து இந்த தோசைகளில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பெரிய தோசை வந்து வர்றவங்களுக்காக போடுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த தோசைகள்லாம் எங்களுக்கு வந்து 2-3 வெரைட்டி வந்து இவங்க கொடுத்தாங்க. சன்னா தோசை, அதுக்கப்புறம் வந்து மசால் தோசை அதெல்லாமே கொடுத்தாங்க. எல்லா தோசையுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து இரவு நேரத்தில் வந்து தோசை சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வித்தியாசமாக ஏதாவது தோசை சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நேராக ஸ்ரீவள்ளி மெஸ்ஸுக்கு போங்க, சூப்பராக இருக்கும். வைங்க வைங்க மசால் தோசை ஃப்ளேவர் செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். செம ஸ்மெல்ல சூப்பரா இருக்கு. அதாவது ஒரு சிக்கன் கறி மசாலா வச்சா எப்படி இருக்கும் அந்த ஃப்ளேவரை வந்து வெஜ்ஜிலே கொண்டு வந்துட்டாங்க. செமையா இருக்கு. கண்டிப்பா நான்வெஜ்ஜே தோற்று போயிடும் நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றது மசாலா தோசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட கார சட்னி கொடுத்துருக்காங்க. கார சட்னி காம்பினேஷன். சுற்றி அடுத்த தோசை போடுங்க. அது என்ன போடுறேன்? சென்னா போடுங்க. சூப்பராக இருக்கு. சும்மா சாப்பிட்டே முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிட்டே இல்லை, நீ சாப்பிட்டே இல்லை, அடை தோசை சாப்பிட்டே இல்லை. ஓகே, ஸ்டார்ட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸ்ரீ வள்ளி மெஸ்க்கு உங்களை வந்து அன்போடு வெல்கம் பண்ணிக்கிறோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் எப்படி சமைச்சு சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஹோம்மேட், அதாவது ஹோம்லி ஃபுட்டாக தான் கிடைக்கும் எப்பயுமே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி சாப்பிட்டுக்க முடியும். ரொம்ப ஆயிலியாக இல்லாமல், ரொம்ப ஸ்பைசஸ் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கடையில் நைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பொடி தோசையில் 4 வகை பொடி தோசை இருக்குது. பூண்டு பொடி தோசை, எள்ளு பொடி தோசை, அப்புறம் இட்லி பொடி தோசை, புதினா பொடி தோசை இந்த மாதிரி இருக்குது. அண்ட் பூண்டு கார தோசை வந்து நம்ம கடையோட ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாம். அண்டு ஃப்ரைடே ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா அடை தோசை அவியல். அடை தோசை அவியல் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்கிற மாதிரி ஹோம்மேடாகவே இருக்கும். அவியலோடு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது அந்தளவு சூப்பராக இருக்கும். நான் சொன்னால் உங்களுக்கு அது வந்து புரியாது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாப்புக்கு வந்து நீங்கள் எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் அந்த அடை அவியலோட உங்கள் ஸ்பெஷல் வந்து உங்களுக்கு தெரியும். என்ன ரேட்? 2 பீஸ் கொடுப்போம், 50 rupees வித் அவியலோட 50 ரூபா. பொடி ஐட்டமும் சப்பாத்தி வந்து சென்னா சப்பாத்தி வந்து புரோட்டா குருமா தான் கொடுத்துட்டு இருந்தோம். அது நிறைய பேர் எங்களுக்கு சொன்னதுனால அதுக்கு ஸ்பெஷல் குருமா வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு செட் சப்பாத்தி 50 ரூபா. ஆமாம், ஒரு செட் சப்பாத்தி 50 ரூபா. இந்த ஸ்பெஷல் ஐட்டம் தோசை ஐட்டம்லாம் வந்து 50 ரூபா. சாதா தோசை 30 ரூபா. நாங்கள் வெளியே மாவு வாங்குறது கிடையாது. எல்லாமே மாவு வீட்டிலே அரைக்கிறாங்க. அது போக வந்து எல்லாமே வீட்டு சமையல் தான். வள்ளி மெஸ்னாலே வீட்டு சமையல் தான். எதுவும் வெளியே இருந்து நம்ம ரெடிமேடாக எதுவும் வாங்குறது கிடையாது. எல்லாமே வீட்டு சமையல் தான். எங்களுக்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அது போக வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். திருமங்கலத்தில் மட்டும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம், மதுரை திருமங்கலம். ஈவினிங் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, புரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஆர்டர் பேசிஸுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நியர்பை பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு சேர்த்து நான் வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்களோட ஃபேஸ்புக் ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி மெஸ் சர்ச் பண்ணிங்கனாலே லோகோ முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன மெனுஸ் வந்து இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி இருக்குது, புரோட்டா இருக்குது, அன்னன்னைக்கு அப்டேட் வந்து நான் டெய்லி விட்டுக்கிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டிஸ் கிடைக்கும். ஒரு நாள் பூண்டு கார தோசை, இந்த மாதிரி வந்து வெரைட்டிஸ் வந்து தோசையில் வந்து வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. பூண்டு காரம், புதினா பொடி, எள்ளு பொடி, பூண்டு பொடி, புதினா பொடி, அப்புறம் வந்து இட்லி பொடி தோசை, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அந்த பேஜை இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வள்ளி மெஸ் பியூர் வெஜ், இதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு ஸ்ரீ வள்ளி மெஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பு, அதாவது தேவர் சிலை. உங்களுக்கு கரெக்டான லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸ், அதாவது தேவர் சிலை அருகில், தாலுகா ஆஃபீஸ் தேவர் சிலை அருகில், இதுதான் எங்களோட லேண்ட்மார்க். அதே மாதிரியே என் நம்பர் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, 9500457718. இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா திருமங்கலத்தில் உள்ளவங்களுக்கு டோர் டெலிவரி செய்யப்படும்.
ப்ளஸ் அடிஷ்னல் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா டெலிவரிக்கு வந்து செப்பரேட் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள். தேங்க்ஸ்.